சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வலிமை மிக்க ஐயப்பனோட மகா மந்திரம். கலியுகத்தோட கண்கண்ட தெய்வமான சபரிமலை நாதன, சபரிகிரி வாசன ஐயன் ஐயப்ப சுவாமிய அவரோட மகா மந்திரம் ஜபித்து மனதார வழிபட்டா சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து நம்மளையும் நம்மளோட வம்சத்தையும் காத்தருள்வார் ஐயப்ப சாமி. ஐயப்ப வழிபாடு ரொம்பவே எளிமையானது. இந்த வழிபாட்டுக்கு தேவைன்றது ஒழுக்கம் தான். ஒழுக்கத்தோடு இருந்துட்டா மனசுல அமைதி வந்துடும். மனசுல அமைதி குடிகொண்டுட்டா ஆரவாரத்துக்கோ கர்வத்துக்கோ இடம்ன்றதே இருக்காது. கர்வமே இல்லாதப்போ பக்தி தானா வந்துடும். பக்தியோட உச்சபட்ச நிலை அப்படின்றது தான் சரணாகதி. உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்ல, நீயே எனக்கு கதி அப்படின்னு முழுவதுமா ஒப்படைச்சிட்டு செயல்படக்கூடிய புத்தியும் வந்துடும். எனக்கு எப்போ என்ன தரணும்னு அவனுக்கு தெரியும்பா, அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலையை கண்ணும் கருத்துமா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனநிலையும் வந்துடும். ஐயப்ப விரதத்தோட நோக்கமும் பூஜையோட தாத்பரியமும் அப்படியான சாத்வீக மனநிலைக்கு நம்ம மெல்ல மெல்ல தயார்படுத்தக்கூடிய முயற்சி தான் சொல்றாங்க. ஐயன் ஐயப்ப சுவாமிய தர்ம சாஸ்தா அப்படின்னு கொண்டாடுது புராணம். ஸ்கிரீன்ல தெரியிற மந்திரத்தை பாருங்க. தர்ம சாஸ்தாவோட காயத்ரி மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்லி வந்தா மனோபலம் பெருகும். மனசுல இதுவரை இருந்த தேவையற்ற குழப்பங்களும் கவலைகளும் பறந்தோடும் அப்படின்றது உறுதி. இதே மாதிரி ஸ்ரீ ஐயன் ஐயப்ப சுவாமியோட மகா மந்திரம் ரொம்பவே வலிமையானது. ஸ்கிரீன்ல தெரியிற இந்த மந்திரத்தையும் பாருங்க. ஐயப்ப சுவாமியோட மகா மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வாருங்க. குறிப்பா புதன்கிழமையில இந்த மந்திரத்தை காலையும் மாலையும் ஜபிச்சு வந்தா எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே விலகிடும். எடுத்த காரியங்கள் அனைத்திலையும் ஜெயம் தரும். எல்லா செயல்களையும் துணை நின்று காத்தருள்வார் ஐயப்ப சுவாமி. அருளும் பொருளும் அள்ளி தருவார் ஐயப்ப சுவாமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.